உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமேல் தாழ்பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமேல் தாழ்பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரை, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும். அதனால் அவர்களும் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 5 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து முதற்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா. உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலையிரா. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளிலும்
செயல்களின் விளைவுக்கு ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளில் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை திருவார்த்தைகள் 19 31 முடிய. இயேசு பரிசேரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1993 ஆண்டு மிக பிரபலமாக வெளிவந்து உலகையே அசைக்க வைத்த திரைப்படம் த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்கின்ற படம். அந்த திரைப்படமானது இயற்றியவர் புகழ்பெற்ற இயக்குனர் ஸ்டீஃபன் ஸ்பீல்ஸ்பர்க். அந்த திரைப்படமானது ஏறக்குறைய 7 ஆஸ்கர் விருதுகளை வென்ற ஒரு படம். அன்புமிக்கவர்களே, அந்த திரைப்படத்திலே ஆஸ்கர் ஷிண்ட்லர் என்ற ஜெர்மானியர், அவர் போலாந்திற்கு வியாபாரத்திற்காக செல்லுகிறார். மிகப்பெரிய பணக்காரர். ஆகவே அந்த போலாந்தில் இருக்கின்ற கிராக்கோ என்கின்ற அந்த இடத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை அங்கே ஆரம்பிக்கின்றார். இந்த நிறுவனத்திலே பணி செய்வதற்காக யூதர்கள் அடிமைகளாக ஹிட்லர் நாசி படைகளால் அடிமையாக்கப்பட்ட யூதர்களை அவர் விலைக்கு வாங்கி அந்த நிறுவனத்திலே அவர்களை வேலைக்கு வைக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இந்த யூதர்கள் படுகின்ற வேதனைகளை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். காரணம், ஒரு நாள் 1000 பேர் வருவார்கள், அடுத்த நாள் 500 பேர் அதில் இருக்க மாட்டார்கள். அப்போது இவர் கேட்பார் என்ன நடந்தது என்று. அப்போது அங்கே கூடியிருந்தவர்கள் சொல்வார்கள், அந்த 500 பேரையும் நேற்று கொன்று விட்டார்கள். ஆகவே இந்த ஒரு நிகழ்வினால் மிகவும் மனவேதனைப்பட்ட ஆஸ்கர் ஷிண்ட்லர் அவர் இந்த யூத மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முன் வருகிறார். முன் வந்தவர் அந்த ஹிட்லர் படைகளோடு அவர் விவாதத்திலே அவர்களோடு பேச ஆரம்பிக்கின்றார். கடைசியாக பணம் கொடுத்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பு அவருக்கு வருகிறது. ஆகவே அவர் ஏறக்குறைய 1600 யூதர்கள் கொலை செய்யப்படுவதற்காக வைத்திருக்கப்படுபவர்களை இவர் பணம் கொடுத்து மீட்கின்றார். ஆகவே தன்னுடைய தொழிலையும் தூக்கி எறிந்தார், அதன் வழியாக வந்த வருமானத்தையும் தூக்கி எறிந்தார். கடைசி வரையிலும் அவரிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்று இந்த அடிமைகளை எல்லாம் யூதர்களையும் விலைக்கு வாங்கி அவர்களை விடுவிக்க ஒரு வழி தேடியவராக இருந்தார். கடைசியிலே அந்த நாசி படை தோற்கடிக்கப்பட்டது. அதன் பிறகு மிக புகழ் பெற்றவராக இந்த ஆஸ்கர் ஷிண்ட்லர் அவர் அந்த இடத்தில் இருக்கிறார். அப்போது அனைவரும் ஓடி சென்று அவருக்கு நன்றி கூறுகிறார்கள். நன்றியை பெற்றுக்கொண்டவர் அங்கே அவர் அழ ஆரம்பிக்கின்றார். அப்போது கூட இருந்தவர்கள் கேட்கிறார்கள், நல்லதை தானே செய்தீர்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை, இதோ என்னுடைய கைகளிலே இன்னும் ஒரு தங்க கை கடிகாரம் இருக்கிறது, இதை இப்போதுதான் நான் உணர்கிறேன், இதையும் நான் விற்றிருந்தால் இன்னும் எத்தனையோ நபர்களை நான் நிச்சயமாக காப்பாற்றி இருப்பேன் என்று சொல்லி அந்த திரைப்படமானது முடிகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, என் சுயநலம் அல்ல, மாறாக என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நான் உதவி இருக்கலாமே என்கின்ற கேள்வியை முன்னெடுக்கின்ற ஒரு நற்செய்தியை ஆண்டவர் இன்று நமக்கு அறிவிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4ஆம் இறைவசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு இறைவாக்காக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த பணக்காரன் ஏழை லாசர் உவமையிலே நாம் பார்க்கின்றோம். இந்த பணக்காரன் தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்தான். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தானே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கவில்லை. தன்னுடைய கதவருகே இருந்த ஏழை லாசரை கூட அவன் சிந்திக்காத ஒருவனாக இருந்தான். அவன் நினைத்தான் பணம் என்பது தனக்கு ஆசீர்வாதம் என்று. ஆனால் அதுவே அவனுக்கு மறு உலக வாழ்விலே அதே பணமும் செல்வமும் கேடை அவனுக்கு தந்தது என்பதை அவன் அதன் பிறகுதான் உணர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கின்றான். அன்புமிக்கவர்களே, இந்த பணக்காரன் ஏழை லாசரை புறக்கணித்தான். ஆகவே நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த ஏழை லாசர் மேசையிலிருந்து
விழுந்த ரொட்டி துண்டுகளை உண்டான் என்று. அன்புமிக்கவர்களே, இந்த ரொட்டி துண்டுகளை கூட அவன் தாராளமாக அந்த லாசருக்கு கொடுக்கவில்லை. மாறாக தன்னுடைய கைகளிலே படிந்திருக்கின்ற எண்ணெய் பிசுக்களையும் கொழுப்பையும் அவன் துடைப்பதற்காக உபயோகப்படுத்தியதுதான் இந்த ரொட்டி துண்டுகள். ஆகவே அதை கசக்குகின்ற போது கீழே விழுகின்ற அந்த துண்டுகளை தான் அந்த லாசர் அங்கே உண்டான் என்பதை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக நினைவுகூர நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, அவரவர் மண்ணுலகில் செய்த நன்மைகளுக்கு ஏற்ப கைமாறு விண்ணகத்திலே தரப்படும். இதுதான் ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த உலகிலே நான் எதையெல்லாம் நன்மைகளாக செய்கிறேனோ அதை தான் நான் விண்ணுலகிலும் பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு மிகுந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரத்திலே ஏழை லாசரை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது, லாசர் என்றால் எலியாசார். எலியாசார் என்றால் ஆண்டவர் மட்டுமே எனக்கு உதவி, வேறு யாரும் எனக்கு உதவி இல்லை. ஆகவேதான் இறுதியாக இறந்த பிறகு வானதூதர்கள் அவனுடைய உடலை விண்ணகம் எடுத்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த தவ காலத்திலே மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய ஒரு வாழ்வு நிலையில் நாம் வாழுகிறோம். ஏழைகளுக்கு மனம் இறங்குகின்ற காலம் இந்த தவ காலம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே லாசரை போல எத்தனையோ நபர்கள் நம் வீட்டு அருகே, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே பலரும் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை நாம் கண்டு கொள்ளுகிறோமா? காரணம், இவ்வுலகில் இவர்கள் அனைவருமே பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். என்ன துன்பங்கள்? தனிமை, பட்டினி, அவமானம், அனாதை என்கின்ற பட்டங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாழ்க்கையிலே ஓரங்கட்டப்பட்ட மனுஷியாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, என்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கின்ற லாசர்களை நாம் இனம் கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 21:13 நாம் வாசிக்கின்றோம். ஏழை கூக்குரல் இடும்போது எவன் காதை பொத்திக் கொள்ளுகிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது என்பதை சிந்திப்போம். ஆமென். மனம் இன்னும் குன்றட்டில் இறைவா இம் காணிக்கை தந்திட்டும் ஏற்பார். மனம் இன்னும் குன்றட்டில் இறைவா புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. புகை போல மறைகின்ற வாழ்வில் பெரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. ரூபம் புகை போல உயர்ந்து நாங்கள் இன்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வார். மனம் இன்னும் பொந்தட்டில் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தி அருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அக வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான காலத்தை நீர் ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பறைக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதறிவர நாம் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாய தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த என்றும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆமென்.